சார் சொல்லுங்க சார். அந்த யங்ஸ்டர்ஸ் 18 வயசுலேருந்து 25 வயசு இவங்க எல்லாருமே அப்பா சொன்னால் கேட்க மாட்டார். ஆகவே இது வேலைக்கு ஆகாது. அப்பா வெளியில் போனோடனே அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அக்காட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து விசிலுக்கு போடுங்க, அப்பா கேட்டால் நம்ம இப்படி சொல்லிடுவோம், மாற்றி சொல்லிடுவோம். இது மாதிரி வீட்டுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்புக்கு என்ன காரணம் சார்? எம்ஜிஆருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது, விஜய் மீது இந்த அளவுக்கு ஈர்ப்பு ஏற்படாத மாற்றம் வேணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? திமுக அதிமுக மேல ஒரு பெரிய சலிப்பு மக்களுக்கு ஏற்பட்டுட்டு நினைக்கிறீங்களா சார்? இப்போ என்னுடைய நண்பர் ஜெயச்சந்திரன் வந்திருக்காரு, நம்ம சார் கூட பேசிட்டு இருந்தார். அவரோட தலித் தொகுதிகள் அப்படின்னு ஒதுக்கப்படுகின்ற ரிசர்வ் தொகுதிகள் பூராவுமே விஜய் 90% ஜெயிச்சிட்டார். அதில் இழுபறியே இல்லாமல் 95% ஜெயிச்சு வந்துட்டார். ஸோ அந்த மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. விஜயகாந்த் இருக்கும்பொழுது அப்படி தான் ஆச்சு சார். விருதாச்சலத்திலிருந்து அந்த இடம் பூராவே கவர் பண்ணி அடிக்கிறார். ஒரு வேட்பாளர் நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ம தலித் மக்களோட கட்சிகளை நம்பலையா? புதிய தமிழகத்தையோ விடுதலை சிறுத்தை எல்லாருமே லூஸ் பண்ணிட்டாங்க. இதில் இவங்க அவங்கெல்லாம் இல்லை, இவங்க அவங்கெல்லாம் இல்லை, எல்லாருமே எல்லா கட்சிகளும். பாருங்க சீமான் எங்கே போயிருக்காருன்னு ரொம்ப வேதனையாக இருக்கு பார்க்கும் பொழுது. சீமான்ற முழக்கம் பயங்கரமான தமிழகம் 9%, 8% போனது 1-2% போயிருக்கு. ஆக ஒவ்வொரு கட்சியும் சரி, அவர்கள் இளைஞர்களை அந்த இளம் சிங்கங்களை இழந்து விட்டார்கள் என்றுதான் இந்த தேர்தல் காட்டுகிறது. ஆனால் விஜய்க்கு அன்பான வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் டிவி மூலியமாக நெஞ்சார நான் வாழ்த்திட்டேன், பாராட்டிட்டேன். அதில் ஐ வில் நாட் கோ பேக். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. தலைவரை பற்றி கேட்டீங்க, விஜய் இன்னொரு எம்ஜிஆரா சொல்லுங்க சார். நீங்க அந்த கேள்வி தான் கேட்டீங்க. தலைவரோட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. அவரையே கேட்டீங்கன்னா அவர் சொல்ல மாட்டார் நான் எம்ஜிஆர்னு சொல்லி. எம்ஜிஆர் அந்த தலைவருக்கு நிகரான தலைவர் இனி உலகத்தில் பிறக்க முடியாது. அவர் கண்ட தேர்தல் 72 கட்சி ஆரம்பித்து 73 திண்டுக்கல்ல ஜெயிக்கிறார். புது சின்னத்தை காமிச்சு கொடுக்குறார். அவர் தான் உயிரோட்டமாக இருந்தார். புதுவையில் ஆட்சி அமைக்கிறார். அது இல்லாமல் இவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சது விஜய்க்கு.